ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைமேக்ஸ் டிவி. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரைட் டு ரிப்பேர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். போல்ட் ஆடியோட நெக் பேண்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணியிருந்தது. ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு பார்ட் 1 நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் 1ல் வந்து நம்ம ஆக்சுவலாக நமக்கு அந்த நெக் பேண்டில் இருக்க 2 சைடு ஸ்பீக்கருமே நமக்கு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ பார்ட் 1ல் வந்து ஒன்று மட்டும் ரெடி பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்பீக்கர் காயிலோட கேபிளே கட்டாக இருந்தது. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணி ஓகே பண்ணோன்றதை பார்த்தோம். ஸோ அதுதான் இது உங்களுக்கு ஃபைனலாக அதை அசம்பிள் பண்ணுற வீடியோ இது. ஸோ பேட்ரி இருக்கிறதுனால சேஃபாக அங்கே ஒரு ஸ்லீவ் மட்டும் வச்சுட்டு பேட்ரி வச்சு அசம்பிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா கம்பெனிலேருந்து அசம்பிள் பண்ணும்போது ஓகே, நம்ம அசம்பிள் பண்ணும்போது பேட்ரி எதாவது டேமேஜ் ஆகி ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா கழுத்தில் வச்சு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் சேஃப்டியாக அசம்பிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எப்பயுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பேட்டரியை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா பேட்டரி ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டு விட்டு கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணால். ஸோ கண்டினியூட்டி செக் பண்ணிக்கிறேன், கேபிளில் கண்டினியூட்டி வருதான்ட்டு. ஏன்னா கேபிளில் டோட்டலாகவே கண்டினியூட்டி வரல அப்படின்னாலும் ப்ராப்ளம். ஏன்னா கேபிள் நடுவில் ஏதாவது நமக்கு பல்ஜ் ஆயிருந்தது அப்படின்னா இப்போ மொத்த கேபிளில் நம்ம ரொம்ப கட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இதில் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேபிளோட அந்த ஸ்பீக்கர் வர எண்டும் அந்த பக்கத்தில் இந்த சிப் வர எண்டும் அந்த எட்ஜ் இருக்குல்ல, எட்ஜில் தான் ஆக்சுவலாக 2 இதுலையுமே டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ 2த்தையும் கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த எட்ஜஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை அந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர் ஸ்பைடு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை வந்து நம்ம ப்ராப்பராக ஜஸ்ட்டு அந்த காப்பர் ஒயர் மேலே இருக்க கோட்டிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இஷ்யூவை பொறுத்து தான் நம்மளோட ரிப்பேர் பண்ணுறது. ரொம்ப கிரிட்டிக்கல் இஷ்யூவாக இருந்தது அப்படின்னா நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் இப்போ நான் அந்த 2 கனெக்ஷனையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணேன், கண்டினியூட்டி ஓகே தான். ஸோ கேபிளோட கண்டினியூட்டி ஓகே, அந்த எட்ஜ் டு எட்ஜ் தான் நமக்கு வந்து கட்டாக இருந்தது. ஸோ ப்ராப்ளம் பொறுத்து தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக சர்வீஸ் எப்படி பண்ணுறது பண்ண வேணாமான்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு பிராண்டோட நெக் பேண்டும் நான் வந்து இதே மாதிரி ஒரு சைடு ஸ்பீக்கர் போனப்போ செக் பண்ணேன். பட் அதை கழட்டும் போதே எனக்கு வந்து கிட்டத்தட்ட பேட்ரி கீட்லாம் டேமேஜ் ஆகி தான் வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி, ஃபுல் மெட்டல் பாடி. இது வந்து நமக்கு எப்படி நமக்கு ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருது பார்த்தீங்களா, அந்த பேட்ரி வைக்கிற பார்ட்டும் சிப் வைக்கிற பார்ட்டும் அது மாதிரி ரவுண்டாக வந்தது. அது நான் ப்ளோயர்லாம் போட்டு தான் கழட்டி கட் பண்ணேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் ஸ்பைட் கட் பண்ண அந்த கேபிளை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா எலக்ட்ரானிக் பொருளுமே நம்மளே வந்து ரிப்பேர் பண்ணலாம். அதோட என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்ற க்ரைட்டீரியா பொறுத்து. இப்போ வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்னோடய கேஜெட்ஸ் எல்லாம் நான் என்னோடய பெரும்பாலான கேஜெட்டை நானே வந்து ரிப்பேர் பண்ணி இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஷாமியோட ஃபோன் ஒன்று வச்சுருக்கேன், MI 11 லைட் எண்ணின்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கண்டிஷனில் ஓவர் ஹீட் ஆகி வந்து டிஸ்பிளே வந்து மொத்தமாகவே கோடு வந்து போயிடுச்சு. வேறு வழி இல்லை, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே மட்டும் வாங்கி மாட்டிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு என்ன இஷ்யூ அக்கர் ஆகுது, அந்த இஷ்யூவோட சொல்யூஷன் என்ன ஈஸியாக இருக்கா காம்ப்ளிகேட்டடாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ டிஸ்பிளே கீழே விழுந்து உடஞ்சாலும் நம்ம புது டிஸ்பிளே மாற்றிக்கலாம், இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் மாற்றிக்கலாம். பட் ஆனால் என் ஃபோனில் வந்து ஃபோன் ஓவர் ஹீட் இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே மாற்றினதுக்கு அப்புறமும் ஓவர் ஹீட் ஆகும்போதெல்லாம் ஜஸ்ட்டு கோடு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன், வச்சுருவேன். அது ஆக்சுவலாக வந்து இஷ்யூ வந்தப்போ கோடு வந்து மொத்தமாக போயிடுச்சு. இது இப்போ நான் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் எடுக்கிறோன்றதை பொறுத்து. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்போ வாரண்ட்டி பீரியடில் இருக்குது அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ அதில் பாருங்களேன், உங்களுக்கு அந்த வாட்டர் டேமேஜுக்கான இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த சார்ஜருக்கே அந்த இது போர்ட்டு மேலேயும் இங்கே அந்த சின்ன அந்த போர்டில் இருக்க ஒரு பார்ட் மேலேயும் பார்த்தீங்களா. ஸோ ஸ்வெட்டு தான், ஸ்வெட்டு உள்ளே போகிறது. நான் வந்து ரைன் டைம்லேயே இந்த நெக் பேண்ட் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ நாள் வந்ததே ஆக்சுவலாக வந்து இது பெருசு தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணுறத வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்தாலே ஓகே தான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர் எடுத்து யூஸ் பண்ணோம்னா 6 மந்த் கூட வரும்ல. ஏன்னா நான் இன்னொரு நெக் பேண்ட் ஆர்டர் போட்டுட்டு அதோட வீடியோவும் நான் இப்போ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அமேசான் பேசிக்ஸோட
ஒரு நெக் பேண்டு. அதை ஆர்டர் போட்டுட்டேன், அது வந்துருச்சு. அதில் இருக்கிற ஸ்கேமு என்ன ஏதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.